வணக்கம். மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறேன். கேரட்டை வச்சு ஒரு அல்வா பண்ண போகிறோம். பேக்கரி ஸ்டைலில் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பொருள் சேர்க்கணும். அது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேரட் அல்வா பண்ணுறதுக்கு நான் 1/4 கிலோ கேரட்டை சீவி வச்சுருக்கேன். 300 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். பால் 200 ml எடுத்துருக்கு. காய்ச்சி ஆற வச்ச பால். அப்புறம் தேவையான அளவு முந்திரி பருப்பு, 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு, 100 கிராம் நெய், கொஞ்சம் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள். கேரட் அல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த துருவின கேரட்டை கொஞ்சம் பால் ஊற்றி வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடுறேன். பால் ஊற்றி அது நல்லா நைஸாக அரைச்சிக்கணும், பைன் பேஸ்ட்டாக. 200 ml பால் இருந்துச்சு, பூரா ஊற்றி நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு இந்த முந்திரியை வறுத்து முதல்ல எடுத்துக்கிறேன். இப்போ முந்திரி செவந்துருச்சு, இதை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாலும் கேரட்டும் அரைச்சி வச்சிருந்ததை இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா சுண்டி வற்றி வரும். அந்த அடிக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது கேரட்டு நல்லா வெந்ததும் பச்சை வாசனை போய் நல்லா எல்லோ கலர் வரும். கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி அதையும் ஊற்றி சேர்த்து கிண்டணும். நீ அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்து வரும்போது தான் சுகர் சேர்க்கணும். இப்போ அதுக்கு ஒரு 2 நிமிஷம் கிண்டணும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா வெந்து வந்துருச்சு. கேரட்டு, கார்ன்ஃப்ளவர், பால் எல்லாம் சேர்ந்து திக்காக நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணணும். இப்போ 1/4 கிலோ கேரட்டுக்கு 1/4 கிலோ, அதாவது 250 கிராம் சுகர் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்சு சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா வெந்து வரும்போது சைடில் கொஞ்சம் நெய் ஊற்றணும். இந்த ஸ்டேஜில் பாதி நெய்யை ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம போட்ட நெய்யெல்லாம் குடிச்சிருச்சு. இப்போ திரும்ப கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஃபைனலாக போடுறதுக்கு வச்சுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன். இப்போ கேரட் அல்வா நல்லா உருண்டு வந்துடுச்சு, நல்லா பதம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அந்த முந்திரியெல்லாம் சேர்த்துக்கிறேன். நல்லா உருண்டுட்டு ஒட்டாமல் வந்துடுச்சு, பதம் நல்லா வந்துடுச்சு. போட்ட எண்ணெயெல்லாம் லேசாக கசிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கேரட் அல்வா, சுவையான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேரட் அல்வாவை பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நல்லா உருண்டு திறந்து நல்லா வந்துடுச்சு கேரட் அல்வா. இப்போ கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது அல்வா, கேரட் அல்வா எப்படி இருக்குன்னு என் மருமக டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. அதுக்காக எடுத்துருக்கேன். எவ்வளோ டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா ஜூஸியாக சாஃப்டாக, வாசனே நல்லா கம்மன் இருக்கு. கேரட் அல்வா அட்டகாசம். ஃபென்டாஸ்டிக். வாயில் வச்சு அப்படி நைஸாக கரைஞ்சி உள்ளே போகுது. சூப்பராக இருக்குது, நல்லா ஜூஸியாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.